வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பெரியாரின் சிந்தனைகள் உலகமயமாக வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. காலாண்டு விடுமுறை பின் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு. உக்ரைனில் ரயில்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 30 பேர் படுகாயம். அரபிக்கடலில் நிலவிய சக்தி வாய்ந்த புயலால் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி செந்தாமரை கண்ணன் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பெரியாரின் சிந்தனைகள் உலகமயமாக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பெரியார் திடலில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, தமிழ் சமுதாயத்திற்காக 92 வயதிலும் இளைஞர் போல் ஓய்வின்றி உழைக்கிறார் கி. வீரமணி என்றும், கலைஞர் பேராசிரியருக்கு பிறகு தன்னை வழிநடத்துபவர் கி. வீரமணி என்றும் முதல்வர் பெருமையுடன் கூறினார். திருச்சி சிறுகனூரில் பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக்கப்படுகிறது என்றும், தனது ஊதியம் மற்றும் 126 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை சேர்த்து 1.5 கோடி ரூபாயை பெரியார் உலகத்திற்கு வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போற்றுவது பெரியாரின் கொள்கை, திராவிட சிந்தனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறினார். பெரியாரின் சிந்தனைகள் உலகமயமாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்றும், இந்தியாவை ஒரு நூற்றாண்டிற்கு பின் எடுக்க பார்க்கிறார்கள் என்றும், திராவிட மாடல் அரசு அதனை தடுத்து நிறுத்தும் என்றும் கூறினார். காலாண்டு விடுமுறை பின் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காலாண்டு தேர்வுகள் மற்றும் முதல் பருவ தேர்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாணவர்களுக்கு கடந்த 27ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை விடப்பட்டது. இதையடுத்து விடுமுறைக்கு பின்பு திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளனர். இதில் பள்ளிகளில் வகுப்பறைகள் உட்பட வளாகம் முழுவதும் தூய்மை பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று, பள்ளிகள் திறக்கப்பட முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட காலாண்டு தேர்வு விடைத்தாள்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் பருவத்திற்காக பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பாட நூல்களையும் உடனே வழங்க வேண்டும் என்றும், பருவமழையை முன்னிட்டு பள்ளிகளில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைனில் ரயில்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 30 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய எல்லை உள்ள தலைநகர் கீவின் வடமேற்கு பகுதியான ஜோஸ்ட்காவில் இருந்து உக்ரைனில் உள்ள 2 பயணிகள் ரயில்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் குழந்தைகள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து செர்னிவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி மையத்தில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 50,000 வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளனர். இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரஷ்யா பயணிகள் ரயில்கள் மீது தாக்குதல் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலில் நிலவிய சக்தி வாய்ந்த புயலால் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் நிலவிய சக்தி புயல் படிப்படியாக வலுவடையக்கூடும் நிலையில் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி செந்தாமரை கண்ணன் பேசிய போது, வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவிய சக்தி வாய்ந்த புயல் அதே பகுதிகளில் தீவிர புயலாக வலுப்பெற்று வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்ற நிலையில் தமிழகத்தில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புதிய தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சூரியநல்லூர் ஊராட்சி இடைக்கிணறு தாராபுரம் திருப்பூர் சாலை முதல்
குண்டடம் வரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் வட்டாட்சியர் ராமலிங்கம், குண்டடம் ஒன்றிய திமுக செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூமி பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த பதாகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, இப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரின் படங்கள் இருந்தனர். அப்போது அமைச்சர் சாமிநாதன் துணை முதலமைச்சர் உதயநிதி படத்தை ஏன் வைக்கவில்லை என்று கேட்டதால் திமுக நிர்வாகிகள் செய்வதறியாமல் திகைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 38 ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசன வசதியுடன் மரக்கன்றுகள் நடும் பணியை ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் எக்ஸ்னோரா, சோலைவனம் ஆகியவை இணைந்து வாரணாசி அருகில் 49 ஏக்கர் நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். இதில் மாங்கன்று, கொடுக்காப்புளி, வேப்பங்கன்று உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வகையான மரக்கன்றுகளை ஊரக வேலை திட்ட பணியாளர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், எக்ஸ்னோரா, சோலைவனம் தன்னார்வ தொண்டு நிறுவன உறுப்பினர்கள் ஆகியோர் நட்டனர். இந்த மரக்கன்றுகளை பராமரிக்கும் வகையில் ஆழ்குழாய் அமைத்து சொட்டு நீர் பாசன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. 49 ஏக்கரில் நடும் மரக்கன்றுகள் இன்னும் சில ஆண்டுகளில் அடர்ந்த சோலைவனமாக காட்சியளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காரைக்காலில் இந்திய கடலோர காவல் படையின் புதிய ரோந்து கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழாவில் மத்திய பாதுகாப்புத் துறையின் கூடுதல் செயலாளர் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய கடலோர காவல் படை நிலையத்திற்கு அக்சர்க் என்கின்ற ரோந்து கப்பலை அர்ப்பணிக்கும் விழா தனியார் துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத் துறையின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகில் சாவ்லா, மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், இந்திய கடலோர காவல் படை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது மத்திய பாதுகாப்புத் துறையின் கூடுதல் செயலாளர் அக்சர்க் ரோந்து கப்பலின் ரோந்து பணியை தொடங்கி வைத்தார். 51 மீட்டர் நீளம், 320 டன் எடை, 3000 KW டீசல் இன்ஜின்கள் கொண்ட அக்சர்க் ரோந்து கப்பல் 27 நாட்டிக்கல் வேகத்தில் செல்லக்கூடியது. இதில் CRN 91 துப்பாக்கி மற்றும் 2 ரிமோட் கண்ட்ரோல் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளனர். இந்த கப்பலில் கமாண்டர் சுபேந்து சக்கரவர்த்தியின் தலைமையிலான 5 அதிகாரிகளும் 33 படையினரும் பணியாற்றியுள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மழைநீர் வடிகால் தோண்டியதால் அருகிலிருந்த பிள்ளையார் கோவிலில் கால்வாயில் சரிந்து விபத்துக்குள்ளானது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை இளைய முதலி தெருவில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க இந்திரா நகரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லா வகையில் நள்ளிரவில் இந்த பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது கால்வாயின் அருகிலிருந்த பிள்ளையார் கோவில் இடிந்து விழுந்தது. கோவிலில் இருந்த ஐம்பொன் சிலை உடைந்துவிட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள், ஒப்பந்தக்காரர்களின் அலட்சியமே அதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கால்நடை மருத்துவமனையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் இயங்கும் ஓமலூர் கால்நடை மருத்துவமனையில் விலங்குகளின் நோய்களை தடுப்பது, கட்டுப்படுத்துதல், கண்டறிதல், சிகிச்சை ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடைகளுக்கு பிரசவம், கருத்தடை சிகிச்சை பார்ப்பதுடன் வெறிநோய் தடுப்பூசி, பிற நோய்களுக்கான தடுப்பூசி ஆகியவை போடப்படுகின்றன. இந்நிலையில் இந்த கால்நடை மருத்துவமனை கட்டிடத்தின் மேற்கூரை ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்து இரும்பு கம்பிகளுடன் காட்சியளிக்கிறது. இதனால் இங்கு பணிபுரியும் கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஓமலூர் கால்நடை மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் RSS இயக்கத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சீருடை அணிந்து தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உத்தரமேரூரில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. உத்தரமேரூர் ஒன்றிய தலைவர் சந்தான கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட அறிவுசார் செயலாளர் ராஜு முன்னிலை வகித்தார். யோகாசன பயிற்சிகளுடன் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சேவா பாரதி மாவட்ட செயலாளர் கலைமணி பேசினார். தேசபக்தி, ஒழுக்கம், சமூக சேவை, கலாச்சார விழிப்புணர்வு, தேசிய ஒற்றுமை ஆகியவற்றை மக்களிடம் வளர்க்கும் நோக்குடன் சங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் RSS கொடியேற்றி வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.
உத்தரமேரூர் பாஜக தகவல் தொழில்நுட்ப ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன், RSS தொண்டர்கள் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டார். குடியாத்தம் ரோட்டரி சங்கமும் வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர். இதில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி, கல்வியாளர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து முகாமை தொடங்கி வைத்தனர். இதில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கியதுடன் சிகிச்சை அளித்தனர். 120 பேரை தேர்வு செய்து கண் அறுவை சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் கண் சிகிச்சை பிரிவு தலைவர் ரவிச்சந்திரன், ரோட்டரி சங்க தலைவர் சந்திரன், முன்னாள் தலைவர்கள் சத்தியமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குணா குகை பகுதியில் தொடரும் குரங்குகளின் அட்டூழியம். மீண்டும் சுற்றுலா பயணிகளின் கைப்பையை பறித்து சென்ற குரங்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. இதில் பெரும்பாலும் அதிகமாக விரும்பக்கூடிய சுற்றுலா தலங்களில் குணா குகையும் ஒன்றாகும். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கொடைக்கானல் சுற்றுலா வந்த ஆதிலட்சுமி என்பவர் தங்களது குடும்பங்களுடன் சுற்றுலா வந்துள்ள நிலையில் குணா குகைக்கு சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த குரங்கு ஒன்று ஆதிலட்சுமியின் கைப்பையை மர உச்சிக்கு தூக்கி சென்றுள்ளது. இதனால் சுற்றுலா பயணி அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். மேலும் இந்த கைப்பையில் 2 கைபேசியும் பணம், ID கார்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குணா குகை பகுதியில் சுற்றுலா பயணிகள் இடையே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் சிறிது நேரத்தில் குரங்கு தூக்கி சென்ற கைப்பையை மரத்திலிருந்து கிழித்து எடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு பொருளாக கீழே விழுந்த நிலையில் இறுதியாக பையையும் அந்த குரங்கு கீழே போட்டது. மேலும் இதேபோல் சுற்றுலா பயணிகளின் பொருட்களை குரங்குகள் எடுத்து செல்லும் நிலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்களின் 30வது ஆண்டு குடும்ப விழாவில் திரைப்பட சண்டை பயிற்சி நடிகர் தீனா மற்றும் மகாநதி சங்கர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்களின் குடும்ப விழாவில் அதனை சுற்றியுள்ள வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்களின் குடும்பதாரர் கலந்து கொண்டனர். இதில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளின் திரைப்பாடல், நடனம், மாணவிகளின் பரதநாட்டியம், பேச்சு போட்டி, விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் புகைப்பட கலைஞர்கள் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த கலைஞர்கள் குடும்பத்திற்கு உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைவரும் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குதூகலமாக மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நடிகர் தீனா மேடையில் பேசிய போது வடசென்னை பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும் புகைப்பட கலைஞர்கள் சிரமங்கள் குறித்து அதிகம் அறிந்தவர் என்றும் தற்போது புகைப்பட தொழில் நலிவடைந்து வருகிறது. வீடியோ கேமரா மற்றும் புகைப்பட கருவிகள் விலை உயர்வால் மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாகவும் அனைவரும் இந்த குடும்ப விழாவில் நமது செலவிற்கு ஏற்ப சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீடு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைய அனைவரும் சேமித்து உங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்ப விழா இன்றோடு கலைந்து போகக்கூடாது. அனைவரும் உங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கி பின்னர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசு கேடயம் உள்ளிட்டவைகளை வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் காதலித்து ஏமாற்றிய காதலன் வீட்டின் முன்பு காதலி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணதாசன் மகள் சௌந்தர்யா. பட்டதாரியான ராமநாயக்கன் பாளையம் காமராஜர் நகர் பகுதியில் தினகரன் என்பவரோடு கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தினகரன் சௌந்தர்யாவை திருமணம் செய்யாமல் மறுத்து வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சௌந்தர்யா ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் தினகரன் வேறொரு பெண்ணையும் திருமணம் செய்வதாக சௌந்தர்யாவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் காதலன் தினகரன் வீட்டின் முன்பு சௌந்தர்யா தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் தன்னை
தினகரன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து மகளிர் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சௌந்தர்யாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் பேர் சௌந்தர்யா. என்னுடைய சொந்த ஊர் ஆத்தூர். நான் எங்க பாட்டி வீட்டில் ராசிபுரத்துல தங்கி படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ராமநாயக்கபாளையத்துல சேர்ந்த தினகரன் என்ன லவ் பண்றதா சொல்லி சொன்னா. 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணோம். அப்பதான் பழக்கம் ஏற்பட்டுச்சு. லவ் பண்ணதுக்கு அப்புறம் உடலுறவு வச்சுக்கிட்டோம். என்னை கட்டாயப்படுத்தி நிறைய வாட்டி அவன் உடலுறவு வச்சுக்கிட்டான். என்ன பிளாக்மெயில் நிறைய வாட்டி பண்ணான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாத்திட்டையுமே பேச வச்சான். எல்லாத்து கூடயுமே தொடர்புலதான் இருந்தேன். இப்போ வரைக்குமே அவங்க வீட்டுல எல்லாருமே மருமகளேன்னு பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவன் என் கூட இருந்ததுக்கான ப்ரூஃப்மே என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால அவன் இப்ப வேற ஒரு பொண்ணு கேஸும் போயிட்டு இருக்குது. இது கொடுத்த ஒரு 6 மாசமா கேஸும் போயிட்டு இருக்குது. அதுக்கு எனக்கு சார்பா எதுவுமே நடக்கவும் கிடையாது. நியாயமா அவங்க எதுவுமே நடத்தவும் கிடையாது. அவனுக்கு சாதகமா தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்ப அதுவும் இல்லாம அவன் எல்லாத்துலயும் என்ன பிளாக்கும் பண்ணிட்டான். வேற ஒரு கல்யாணம் பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு. சோ அதனாலதான் அத 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 கேட்கறதுக்காக தான் நான் இங்க தர்ணா போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கான நீதி கிடைக்கணும். எனக்கு அவன் கூட கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா நான் இங்கேயே சேர்த்துருவேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையன்று முத்தங்கி சேவை அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெரியகுளம் தென்கரை வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முக்தங்கி சேவை அலங்காரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, உடனுறை வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் புரட்டாசி மாத சனி பிரதோஷத்தையொட்டி சங்கர ராமேஸ்வரம் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பால், தயிர், இளநீர், விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சங்கர ராமேஸ்வரம் மற்றும் நந்தி பகவானுக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுவாமி மற்றும் அம்பாள் மேச வாகனத்தில் எழுந்தருளி ஆலய வளாகத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பெரியாரின் சிந்தனைகள் உலகமயமாக வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. காலாண்டு விடுமுறை பின் பள்ளிகள் திறக்கப்படும், பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு. உக்ரைனில் ரயில்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 30 பேர் படுகாயம். அரபிக்கடலில் நிலவிய சக்தி வாய்ந்த புயலால் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி செந்தாமரை கண்ணன் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.